கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் கேஸ்டோ அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் தோழர். வணக்கம். உங்களுக்கு தெரியும், இந்த ஒரு மாதமாகவே பார்த்தோம்னா காங்கிரஸ் விசஸ் திமுக என்ற போட்டி தொடர்ந்து நிலவி கொண்டிருக்கிறது. மிக முக்கியமா பார்த்தோம்னா காங்கிரசினுடைய எம்பியா இருக்கக்கூடிய மாணிக்கம் தவர் அவர்கள் கூட ஆட்சி அதிகாரத்துல பங்கு கொடுக்கலன்னா நாங்க அந்த கூட்டணியிலே இருக்க மாட்டோம் பல்வேறு கருத்துக்கள் வச்சிருந்தாங்க. இதற்கு மத்தியில பார்த்தோம்னா டெல்லியிலிருந்து வந்த, அதாவது ராகுல் காந்தி அனுப்பப்பட்ட காங்கிரஸ் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் கூடிய KC வேணுகோபால் அவர்கள் கூட இந்த மாதிரி அதாவது திமுகவுக்கு எதிராகவோ கூட்டணிக்கு எதிராகவோ ஆட்சியின் பங்கு அதிகாரத்து பங்குன்ற மாதிரியான கோரிக்கை வைத்தாவோ அவங்க மீதான சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படுற மாதிரி ஒரு தீர்மானத்தை கூட நிறைவேற்றிருந்தாங்க. எப்படி பாக்குறீங்க? நான் இவங்க ரொம்ப சவுண்ட் கொடுத்துலாம் பேசுறது இவங்க ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது. இவங்க எல்லாருமே டம்மி பீஸ். எல்லாம் அந்த குரல் எழுப்புறானோ என்ன, அவங்க எல்லாமே டம்மி பீஸ் அரசியல்ல என்னைய பொறுத்தவரை. இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா திமுகவுடைய வாக்கு வங்கியால, திமுக போட்ட ஓட்டு பிச்சையால, திமுகவுடைய ஆதரவால இவங்க எல்லாம் MP MLA இருக்காங்க. அதை தயவு செய்து மறுக்க கூடாது, நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். நமக்கு இது கசக்கும், நான் சொல்றது கசக்கும், ஆனா அதுதான் உண்மை. இன்னைக்கு மாணிக்கம் தக்கூர், ஏன்னா ஜோதிமணி எல்லாம் தயவு செய்து ஏன்னா உங்களுக்கு எல்லாம் பேச தகுதியே கிடையாது. இவங்க நான் ஓப்பனா சொல்றேன்ல, பிரவீன் சக்கரவர்த்தி, மாணிக்கம் தக்கூர், ஜோதிமணி இவர்கள் அனைவருமே RSS பாஜகவுடைய கைக்கூலிகள், பார்ப்பனர்களுடைய கைக்கூலிகள், மயிலாப்பூர் துக்ளக் குருமூர்த்தி ஐயருடைய கைக்கூலிகள். இதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா நல்லா யோசிச்சு பாருங்க, முதலமைச்சர் அவர்கள் இந்தியா டுடே கான்க்ளேவ், ரஜிதீப் சர்தேசாய் நடத்திய இந்தியா டுடே கான்க்ளேவ்ல மிகவும் அழகா தெளிவுபடுத்திட்டார். கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டுக்கு செட் ஆகாது, தமிழ்நாட்டு மக்களும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், நாங்களும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. திமுகவுடைய கூட்டணியில 23 கட்சி இருக்கு. அந்த 23 கட்சியில காங்கிரஸ் ஒண்ணு. 22 கட்சியோட கருத்துக்களை கேட்டுதான் முதலமைச்சர் எதுலையும் முடிவெடுக்க முடியும். அந்த 22 கட்சியுமே கூட்டணி ஆட்சின்றதை அவங்க விரும்பல. திமுக தலைமையிலே ஆட்சி இருக்கட்டும், நம்ம கூட்டணியில் அங்கம் வகிப்போம், கருத்தியல் கூட்டணி, கொள்கை கூட்டணி, மதசார்பற்ற ஜனநாயக கூட்டணி, அம்பேத்கரை பெரியாரிய மார்க்சிய கருத்தியல் தூக்கி பிடிக்கக்கூடிய கூட்டணி என்ற அடிப்படையில எல்லாருமே இருக்கிறாங்க. அவங்க யாருமே கேட்காதப்ப நீ மட்டும் எது கூவிக்கிட்டு இருக்க, கத்திட்டு கிடக்க? காமராஜர் ஆட்சியோட, பக்தவச்சல ஆட்சியோட தமிழ்நாடு மக்கள் காங்கிரஸ்க்கு 3 விழா நடத்திட்டாங்க. நீங்க எப்படிப்பட்ட காட்டாட்சி கொடுத்தீங்க? உங்க கட்சிக்குள்ளே பார்ப்பனியம் இருக்கு, ஏற்றத்தாழ்வு இருக்கு, சனான தர்மம் இருக்கு, சாப்பிட்டு இந்துத்துவா இருக்கு. நீங்களே பாத்தீங்கன்னா எல்லா அடக்குமுறையும் செய்வீங்க. நீங்களும் பெடரலிசத்தை மதிக்க மாட்டீங்க. மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் தன்னாட்சி நீங்களும் மதிக்க மாட்டீங்க. நீங்க பெடரலிசம் செக்டருக்குள்ள வரமாட்டீங்க. மாநில சுயாட்சிக்கு மரியாதை கொடுக்க மாட்டீங்க. மாநில உரிமைகளை பறிப்பீங்க. ரெண்டு ஒண்ணுதான். RSS பாஜகவும் காங்கிரஸ் எல்லாமே ஒண்ணுதான். தேசிய கட்சி எல்லாமே மாநிலத்தோட உரிமைகள்லாம் அவங்க தருணத்துவம் மாறதான் செய்வாங்க. ஏன்னா அவங்க நாசகார வேலைகளை பண்ணதான் செய்வாங்க மாநில உரிமைகள் வரும்போது. அதான் நான் என்ன சொல்றேன்னா, RSS பாஜக ஹார்டா பண்றேன், காங்கிரஸ் சாஃப்டா பண்ணுச்சு, அவ்வளவுதான் வித்தியாசம். ரெண்டுமே ஒரே குட்டையில ஊர்ல மட்டும்தான். மாநில உரிமைன்னு வந்துட்டா 2 பேருமே மோசமானவங்க தான் அந்த விஷயத்துல. ஏன்னா காங்கிரஸ் ஒண்ணு சமைச்சது கிடையாது. என்னன்னா இப்ப RSS பாஜக கொஞ்சம் ஃபோர்ஸா பண்ணி உங்களே உங்களை முடிச்சு கட்டிட்டான் காங்கிரஸ். நான் என்ன சொல்றேன், முதல்ல நீங்க மத்தியில் ஆட்சிக்கு வாங்க. முதல்ல பாரத பிரதமர் உங்க கட்சியில இருந்து வரட்டும். அதுக்கப்புறம் நீங்க மாநிலத்துல நீங்க கூட்டணி ஆட்சி எல்லாம் கேளுங்க. அப்படியே கேட்டா கூட தமிழ்நாட்டு மக்கள் விட மாட்டாங்க, காங்கிரஸ் அடிச்சு ஓட விரட்டுவாங்க. ஏன்னா காங்கிரஸ் புதகுலியை நோக்கி போயிட்டு இருக்கு. இப்படியே போச்சுன்னு வச்சுக்கோங்க. எனக்கு என்னைய பொறுத்தவரை நான் என்ன சொல்றேன்னா, திமுகவுக்கு காங்கிரஸ் எக்ஸ்ட்ரா லக்கேஜ். புரியுதா உங்களுக்கு? எக்ஸ்ட்ரா லக்கேஜ். அந்த லக்கேஜே தேவையில்லை, தூக்கி போட்டு போயிட்டே இருக்கலாம். புரியுதா உங்களுக்கு? முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள், திமுக அரசு, தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் காங்கிரஸ் கூட்டில இருந்து தூக்கி எரிஞ்சா கூட திமுக இப்பயும் சொல்ற 200க்கும் மேற்பட்ட தொகுதியில வெற்றி பெறும். காங்கிரஸ் ஒன்றும் பெரிய ஓட் பேங்க் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. காங்கிரஸ் ஒன்றும் பெரிய தொண்டர் படையெல்லாம் ஒண்ணும் கிடையாது. வேலை பார்க்கலாம் ஒன்றும் ஆள் கிடையாது. திமுகவோட பூத் ஒர்க்கர்ஸும், திமுகவோட தொண்டனும், திமுகவோட கட்சியோட கட்டமைப்பும், திமுகவுடைய அந்த ஒரு நிர்வாகிகள் ஒர்க் பண்ணாதான் காங்கிரஸ் MLA ஆக முடியும், காங்கிரஸ் MP ஆக முடியும். நீங்க மறந்துடக்கூடாது. நான் சொல்றது அதுல இன்னைக்கு பாத்தீங்கன்னா காங்கிரஸ் அதை புரிஞ்சுக்கணும். நீங்க ஒண்ணும் பெரிய இதெல்லாம் கிடையாது. திமுக வெல்ல முடியாதுன்னு ஒரு கருத்தை வைக்கிறாங்கல்ல. ஆமா, காங்கிரஸ் இல்லாம திமுக கண்டிப்பா வெல்லும். ஆமா, காங்கிரஸ் நம்பி யார் இருக்காங்க? மக்கள்கிட்ட எவனுக்கு காங்கிரஸ் தெரியுது? இப்ப சோனியா காந்தி, ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி எல்லாம் மக்கள் எதிர்பார்த்து உட்காந்துருக்காங்களா? நான் கேட்கிறேன். திமுக தாங்க, திமுக போட்ட பிச்சை தான்ப்பா அவங்க MLA MP. காங்கிரஸ் மறந்துடாதீங்க. ஏன்னா நீங்க ஒண்ணும் பெரிய அப்பாட்டக்கெல்லாம் கிடையாது தமிழ்நாடு அரசியல்ல. ஏன்னா இப்படி நீங்க நாசகார வேலை பண்ணிதான் மத்தியில நாசமா போய் உட்காந்துருக்கீங்க. ஏன்னா இப்ப 100 MP வந்திருக்குன்னா அது 40 MP திமுக. சொல்ல புரியுதா உங்களுக்கு? 40 MP திமுக ஓடுது. நான் என்ன கேக்குறேன்னா, யோசிச்சு பாருங்க, நன்றி இருக்கணுமா இல்லையா? முதலமைச்சர் MK ஸ்டாலின் ராகுல் காந்தியை பிரதமராக்குன்னு சொல்றாரு. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? முதலமைச்சர் MK ஸ்டாலின் நாங்க முதல்வராக்குவோம், திமுகவோட நாங்கள் களத்தில் நிற்போம், நிக்கணும்ல. அவர் 40 MP கொடுத்து உங்களால பிரதமராக்க வேண்டாரு ராகுல. நீ என்ன பண்ணணுங்க? யோசிச்சு பாருங்க. விசுவாசம், நன்றின்னு ஒண்ணு இருக்கணுமா இல்லையா? உப்பிட்டவங்களை தயவு செய்து மறக்காதீங்க.
மார்பிள தாயோட மார்பிள பாலை குடிச்சிட்டு மார்பா இருக்காதுங்க தேசி. திமுக போட்ட பிச்சை தான் காங்கிரஸ் எம்பி எம்எல்ஏ. நான் ஏன் இவ்வளவு காட்டமா பேசுறேன்னா உரைக்கணும் காங்கிரஸ்காரங்க ஒருத்தருக்கு. ஏன்னா நீங்க வந்து உங்களை வந்து தயவுசெய்து மக்கள் நம்பவே இல்லை காங்கிரஸ். உங்களுக்கு உங்களை சும்மா இருக்கிறதா காமராஜர் ஆட்சி கொடுப்பேன், காமராஜர்ன்றது. இந்த திருச்சி வெளிச்சாமி, இந்த ஜோதிமணி, மாணிக்கம் தக்கூர், அப்புறம் இந்த பிரவீன் சக்கரவர்த்தி பாப்பா இருக்கிறான், RSS பாஜக கைக்கூலி பாப்பா ஒருத்தர் இருக்கிறான். அவனுக்கு இப்ப அமெரிக்கால பல வழக்கு இருக்கான் மேல. இவங்க கார்த்திக் சிதம்பரத்தை கூட விட்டுறலாம், அப்பப்போ மாத்தி மாத்தி பேசுவாரு. நான் என்ன சொல்றேன், இவங்க எல்லாருமே நடவடிக்கை எடுக்கும் தயவுசெய்து. ஏன்னா இவங்க எல்லாருமே நடவடிக்கை எடுத்து காங்கிரஸ் விட்டு காங்கிரஸ் மத்திய தலைமை இவனை தூக்கி எறியணும். நான் ஓப்பனா சொல்றேன், செல்வ பெருந்தகை கரெக்டா நடத்துறாரு காங்கிரஸ். ஏன்னா செல்வ பெருந்தகை தான் கரெக்டா நடத்துறாரு. அவர் நல்லா புரிஞ்சு வச்சிருக்காரு. திமுக இன்னைக்கு கூட சட்டமன்றத்துல பேசியிருக்காரு செல்வ பெருந்தகை. செல்வ பெருந்தகை அவர் மீது எனக்கு நல்ல மரியாதை இருக்கு. ஏன்னா அவர் வந்து நல்லா புரிஞ்சு வச்சிருக்காரு. காங்கிரஸ் வந்து திமுக வச்சுதான் நம்ம வண்டி ஓட்ட முடியும், திமுக வச்சுதான் நம்ம எம்எல்ஏ எம்பி ஆக முடியும்னு அவர் தெரிஞ்சு வச்சிருக்காரு. செல்வ பெருந்தகை இன்னைக்கு சொல்லிட்டாரு, மீண்டும் திமுக ஆட்சி தான் வரும், திமுக தலைமையில தான் ஆட்சின்னு நீங்க சொல்லிட்டாரு. செல்வ பெருந்தகை இருக்கிற அறிவு கூட காங்கிரஸ் இவங்கலாம் எதுக்கு இல்ல நான் கேட்கிறேன். செல்வ பெருந்தகை புரிஞ்சுக்கிட்டு கரெக்டா டீல் பண்றாரு மேட்டர். என்னன்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க. இவங்க எல்லாருக்குமே செல்வ பெருந்தகை மேலே வெறுப்பு இருக்கு. ஏன்னா அவர் பட்டியல் சமூகம். அவர் வந்து மாநில தலைவரானதே இவங்க எல்லாருக்கும் கடுப்பு. இந்த மாணிக்கம் தக்கூர், ஜோதிமணி, இதுங்கெல்லாம் ஆண்ட பரம்பரை குரூப். ஓப்பனாக நான் சொல்றேன், உடச்சு பேசுறேன் நான். இவங்க எல்லாருக்குமே வெறுப்பு கடுப்பு இருக்கு. இப்ப பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் வந்து மாநில தலைவராக. நான் என்ன கேட்கறேன்னா, இன்னைக்கு செல்வ பெருந்தகை தான் காங்கிரஸ் தமிழ்நாட்டை சரியா வழிநடத்துறாரு. என்ன கோஷ்டி பூசல கரெக்டா கட்டுப்படுத்துறாரு, கட்சியை சிறப்பா கொண்டு போயிட்டு இருக்காரு. இவங்க எவனுக்குமே அந்த தகுதி கிடையாது. புரிஞ்சுக்கோங்க, செல்வ பிறந்தகிட்ட இருக்கக்கூடிய அந்த தலைமைத்துவம், அந்த குவாலிட்டி வந்து வேற எவனுக்குமே காங்கிரஸ் கிடையாது. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, செல்வ பெருந்தகை அவர்கள் சொல்றதை கேட்டு ஒழுங்கு மரியாதை இனிமேல் காங்கிரஸ் தமிழ்நாடு நடந்துக்கோங்க. அதான் உங்களுக்கு நல்லது, காங்கிரஸுக்கு நல்லது, தமிழ்நாடு காங்கிரஸ். அவ்வளவுதான் நம்ம சொல்ல முடியும். அந்த கட்சியே கோஷ்டி பூச கட்சி தோழர், அந்த கட்சியே கோஷ்டி பூச கட்சி. என்னைக்குமே அந்த கட்சி ஒற்றுமை இருக்காது. செல்வ பெருந்தகை அவர்கள் தலைமையில் அந்த கட்சி சிறப்பா செயல்படுது. அது தொடர வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. ஓகே, இப்ப காங்கிரஸ் திமுக கூட்டணியை விட்டு வெளியேறிவிட்டா அந்த இடத்தை யார் நிரப்பான்னு நினைக்கிறீங்க? அதாவது காங்கிரஸ் வந்து திமுக கூட்டணி விட்டு வெளியேறிட்டா அது காங்கிரஸுக்கு தான் வந்து தற்கொலை முடிவு. எனக்கு நம்பிக்கை இருக்கு. ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, சோனியா காந்தி, செல்வ பெருந்தகை அவர்கள் அந்த நிலைக்கு விட மாட்டாங்க. மல்லிகார்ஜுன கர்கே விட மாட்டார். கண்டிப்பாக காங்கிரஸ் திமுக கூட்டணியில் தொடரும். மதசார்பற்ற ஜனநாயக சக்தி இந்தியா கூட்டணி மகத்தான வெற்றி பெற்று மீண்டும் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் வெற்றி பெற்று 2026 மகத்தான ஒரு வெற்றியோட ஆட்சி அமைக்கின்றது என்னுடைய கருத்து. அது வந்து காங்கிரஸ் போனா அது தற்கொலை முடிவு. அப்படி போனால் திமுக கூட லாஸ் கிடையாது. திமுக வந்து எந்த இழப்பு ஏற்படாது. சரி, இப்ப காங்கிரஸ் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அதான் சொல்றேன், நான் காங்கிரஸ் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. நமக்கு விசிகா இருக்குல்ல, எழுச்சி தமிழர் தோழர் திருமாவளவன் இருக்கிறாங்க, விசிகா தோழர்கள் இருக்கிறாங்க, விசிகா தோழர்கள் இருக்கிறாங்க. இதுக்கு மேல என்ன வேணும்? விசிகாவும் விசிகா தோழர்களும் எழுச்சி தமிழர் தோழர் திருமாவளவர்களும் தமிழ்நாட்டில் பட்டி தொட்டி எங்கும் இருக்கிறார்கள். குக்கிராமம் வரைக்கும் எல்லா பகுதியிலையும் 234 தொகுதியிலும் விசிகா இருக்கு. விசிகா தொண்டை நினைச்சான்னா பயங்கரமா வேலை பார்ப்பான். எழுச்சி தமிழர் தோழர் திருமாவளவர்கள் ஆணை கண்ணசிச்சாருன்னா போதும், விசிகா தொண்டை வேலை பார்ப்பான். பம்பரமா சொல்லிட்டு வேலை பார்ப்பான், இரவு போல வேலை பார்ப்பான், உண்மையா வேலை பார்ப்பான். அதான் நான் என்ன சொல்றேன், நான் காங்கிரஸ் போனா போயிட்டு போகுது, நமக்கு தான் விசிகா இருக்குல்ல. விசிகா விட நமக்கு ஒரு பலம் தேவையா நான் கேட்கிறேன். விசிகா விட ஒரு பலம் வேணுமா நான் கேட்கிறேன். ஆக நான் என்ன சொல்றேன்னா, காங்கிரஸ் போனாலும் எழுச்சி தமிழர் தோழர் திருமாவளவன் அவர்கள் விசிகா தோழர்கள் திமுகவோடு நிற்பார்கள். அவர்கள் துணையோடு திமுக வெற்றி பெறும், எந்த மாற்றத்தும் கிடையாது. அதனால காங்கிரஸ் இருக்குது இல்லாத நமக்கு ரெண்டுமே ஒண்ணுதான் என்னைய பொறுத்தவரை. ஏன்னா விசிகா இருக்குது, விசிகா தோழர் இருக்கிறாங்க, விசிகா தோழர்கள் இருக்கிறாங்க, எழுச்சி தமிழர் தோழர் திருமாவளவன் இருக்கிறாங்க. அவங்க என்றும் அம்பேத்கரை, பெரியாரை, மார்க்சிய கருத்தை தூக்கி பிடிப்பாங்க. ஏன்னா அவர்கள் மா வீரர்கள், களப்போராளிகள், கொள்கை வீரர்கள். ஏன்னா அவர்கள் இருக்கும்போது நமக்கு என்ன கவலை நான் கேட்கிறேன். அதனால அவர்களை வைத்து நம்ம மகத்தான வெற்றி பெறுவோம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. விசிகா இருக்கிறது அது போதும். எதிர்கட்சிகள் இந்திய கூட்டணியை சார்ந்த பலனபோல் என்ன சொல்றாங்கன்னா, இந்த திமுக கூட்டணி வந்து 2026 வந்து கரை சேராது, ஒற்றுமையா இருக்க மாட்டாங்க. பாருங்க, காங்கிரஸ் வந்து தொடர்ந்து வந்து ஆட்சியில் பங்கு கேட்டு சண்டை போடுறாங்க, நாளைக்கு விசிகா வெளியேறுன்ற மாதிரி பல்வேறு கருத்துக்கள் வைக்கிறாங்க. இதற்கு மத்தியில வந்து 2026 வந்து எப்படி திமுக வந்து அணுகும் நம்ம பார்க்கலாம். 2026 தேர்தலை பொறுத்தவரை திமுக 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 திராவிட கருத்தியல், தந்தை பெரியார், இதை பேஸ் பண்ணி தான் எலெக்ஷன் நடக்க போகுது. தமிழ்நாடு மக்கள் இந்த மூணோட தான் நிக்க போறாங்க. திமுக, திராவிட கருத்தியல், தந்தை பெரியார். தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து எவன் கூட்டில் இருக்கான் எவன் கூட்டில் இல்லாததுதான் கவலை கிடையாது. ஏன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து என்னன்னா விசிகா மேல ஒரு மரியாதை இருக்கு. அது உண்மையில நான் இப்ப கடந்த சில நாட்கள் நான் அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கேன். தமிழ்நாடு தேர்தல் களத்தை எழுச்சி தமிழர் தோழர் திருமாவளவன் அவர்கள் வந்து அனைத்து சமூக மக்களின் தலைவராக, தமிழ்நாட்டின் பொது தலைவராக உருவெடுத்திருக்கிறார். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எழுச்சி தமிழர் தோழர் திருமாவளவன் அவர்கள் வந்து பறையர் சமூக தலைவர், எஸ்சி தலைவர்லாம் சொல்ல முடியாது. அவர் எல்லாருக்குமான தலைவராக, ஒரு மாணவர்கள், இளைஞர்கள், பெண்கள், பட்டியல் சமூகம், பிற்படுத்தப்பட்ட சமூகம், சிறுபான்மையினர்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் எல்லாருக்கும் பொதுவான தலைவராக எழுச்சி தமிழர் தோழர் திருமாவளவன் அவர்கள் உருவெடுத்திருக்காரு.
ஏன்னா எல்லா சமூக மக்களுக்கும் போராடுறாரு, எல்லா பிரச்சனைக்கும் போய் நிக்கிறாரு. உண்மையான தமிழர் தலைவராக, ஒரு மக்கள் போராளியாக வாழும் அம்பேத்கர், மார்க்ஸ், பெரியாரா இருக்கிறார். ஆனா இப்ப என்னன்னா, நான் என்ன சொல்றேன்னா, இப்ப வந்து என்னன்னா, தமிழ்நாடு மக்கள் பொறுத்தவரை வந்து அவங்க வந்து அரசியல் களத்துல கம்யூனிஸ்டுகளை மதிப்பாங்க, விசிகாவை மதிப்பாங்க, எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவர்களை மதிப்பாங்க, திமுக தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின், துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை மதிப்பாங்க. ஏன்னா அதனால வந்து இன்னைக்கு விசிகாக்கே வந்து பாத்தீங்கன்னா, நீங்க ஒண்ணும் இல்ல பொதுத்தொகுதியில சீட்டு கொடுத்தா கூட ஜெயிக்கும் விசிகா. நீங்க அந்த நிலைமை தான் இருக்கு. இப்ப விசிகா பொறுத்தவரை நீங்க பயங்கரமான வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, எல்லாருக்குமான கட்சியா அது நீங்க மாறி இருக்கு. நீங்க தனித்தொகுதியில சீட்டு கொடுக்கணும்லாம் தேவையில்லை, பொது தொகுதியிலே கொடுத்தா கூட விசிகா கண்டிப்பா மகத்தான வெற்றி பெறும், பல லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறும். அந்த அளவுக்கு நீ விசிகா உருவாயிருக்கு. இப்ப விசிகா வந்து பட்டியல் சமூக கட்சியெல்லாம் யாருமே சொல்றது இல்லை, நான் ஓப்பனாவே நான் பார்த்துட்டேன். எல்லாருமே வந்து அது ஒரு பொதுவான ஒரு ஜனநாயக கட்சியா தான் பாக்குறாங்க. அம்பேத்கரை, பெரியாரிய, மார்க்சிய கருத்தை தூக்கி பிடிக்கக்கூடிய ஒரு மதசார்பற்ற ஜனநாயக சக்தியாக, மக்கள் சக்தியாக, எல்லா மக்களுக்கும் போராடக்கூடிய ஒரு எளிய மக்களின் கட்சியாக தான் அதை பாக்குறாங்க. அதனால வந்து நான் என்ன சொல்றேன்னா, யார் போனாலும் போராட்டினாலும் திமுகவும் விசிகாவும், தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலினும், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும், எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் அவர்கள் 3 பேருமே போதும். இந்த தமிழ்நாடு தேர்தலில், சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி, இந்தியா கூட்டணி, மதசார்பற்ற ஜனநாயக சக்திகள் வெற்றி பெறுவதற்கு இவங்க 3 பேர் போதும். மகத்தான வெற்றி கண்டிப்பா நம்ம பெறுவோம், அது எந்த மாற்று கருத்து கிடையாது. ஓகே சார், பல்வேறு கருத்துக்கள் வந்து வழங்கியிருக்கீங்க, மிக்க நன்றி.